அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித அருளானந்த நினைவு நாள். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 26 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித ஜான் தே பிரெட்டோ அருளானந்த அருட்பணியாளர் மறைசாட்சி நினைவு நாளை சிறப்பிக்கின்றோம். அருளானந்த என அன்போடு அழைக்கப்படும் ஜான் தே பிரெட்டோ 1647 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் நாள் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் பிறந்தார். இவருடைய குடும்பம் போர்ச்சுகல் நாட்டு மன்னர் 2ஆம் பெட்ரோ என்பவருக்கு மிக நெருக்கமான குடும்பம். இம்மன்னரும் ஜான் தே பிரெட்டோவும் மிக நெருக்கமான நண்பர்கள். ஜான் தே பிரெட்டோ சிறு வயதில் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்தார். இதனால் இவருடைய அன்னை இவரை தூய சவேரியாரிடம் ஒப்புக்கொடுத்து ஜெபித்தார். சவேரியாரே, என்னுடைய மகன் உயிர் பிழைத்தால் உம்மை போன்று என்னுடைய மகனையும் அருட்பணிக்காக அனுப்பி வைப்பேன் என்றார். அவர் ஜெபித்தது போன்று ஜான் தே பிரெட்டோ உயிர் பிழைத்தார். அதனால் அவருடைய அன்னை அவருடைய இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார். கிபி 1663ஆம் ஆண்டு ஜான் தே பிரெட்டோ ஜேசபேல் சேர்ந்து 1673ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். படிக்கின்ற போதே அறிவோடும் ஞானத்தோடும் இருந்ததால் குருமடத்தில் இவரை பேராசிரியராக பொறுப்பில் அமர்த்த நினைத்தார்கள். ஆனால் இவரோ, நான் தூய சவேரியாரை போன்று இந்தியாவிற்கு சென்று மறைபோதக பணி ஆற்ற வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். இது அவருடைய தாய்க்கு பிடிக்கவே இல்லை. அவர் தன்னுடைய மகன் அருகே இருந்து இறைபணி ஆற்றினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தார். ஆனால் தன் மகன் இப்படி தொலைதூர நாட்டிற்கு சென்று இறைபணி ஆற்றப் போவதாக சொல்கிறானே என்று சொல்லி மேலிடத்திற்கு எல்லாம் சென்று அவனை தடுக்க பார்த்தார். அதற்கு ஜான் தே பிரெட்டோ இந்தியாவிற்கு சென்று திருமறையை போதிப்பதுதான் தன்னுடைய லட்சியம் என மிக உறுதியாக இருந்தார். அதனால் அவருடைய தாயார் மறுபேதும் சொல்லாமல் அனுப்பி வைத்தார். 1678ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கோவாவில் வந்திறங்கிய ஜான் தே பிரெட்டோ இங்கே இருந்த சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு ஒரு இந்து சன்னியாசியை போன்று உடை தரித்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். அதன் பின்னர் ஜான் தே பிரெட்டோ என்ற தன்னுடைய பெயரை அருளானந்த என மாற்றிக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அப்போது மதுரையை தலைமைப்பீடமாக கொண்டு மதுரை மிஷன் செயல்பட்டு கொண்டிருந்தது. சில காலத்திலேயே அதன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜான் தே பிரெட்டோ என்ற அருளானந்த தொடக்கத்தில் தட்டுவாச்சேரி என்ற பகுதியில் மறைபோதக பணி செய்தார். இப்போது அவ்வூர் தஞ்சாவூருக்கு அருகே உள்ளது. அருளானந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிப்பதை கேட்ட மக்கள் நிறைய பேர் மனமாறினார்கள். கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டனர். அப்போது அங்கே இருந்த குறுநில மன்னர் அருளானந்தரை அவரை சேர்ந்த மக்கள் சிலரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். இதற்கிடையில் அந்த குறுநில மன்னரின் அரண்மனையில் இருந்த குதிரைகள், யானைகள் அனைத்து நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்தன. இதனால் பயந்து போன அந்த குறுநில மன்னன், அருளானந்த சாதாரண மனிதர் கிடையாது, அவர் இறை மனிதர், அதனால்தான் அவரை துன்புறுத்த அரண்மனையில் இருந்து உயிரினங்கள் நோயில் விழுகின்றன என்பதை உணர்ந்து அவரோடு இருந்தவரை விடுதலை செய்து அனுப்பி வைத்தார். அதோடு அப்பகுதியில் நற்செய்தியை அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்து அனுப்பி வைத்தார். அதன் பிறகு அருளானந்த தஞ்சாவூர் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார். அப்பகுதியில் இருந்த சாதாரண மக்கள் அருளானந்த போதித்த நற்செய்தியை கேட்டு மனமாறினார்கள். கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள். இந்த நேரத்தில் தான் அருளானந்தருக்கு அவருடைய சொந்த மண்ணில் இருந்த அவருடைய நெருங்கிய நண்பரான 2ஆம் பெட்ரோ என்பவரிடமிருந்து அழைப்பு வந்தது. அதனால் 1687ஆம் ஆண்டு அவர் போர்ச்சுகல் நாட்டிற்கு சென்றார். அங்கே மன்னன் 2ஆம் பெட்ரோ அருளானந்தரை
தன்னுடைய அரசவையில் ஆலோசகராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அருளானந்தரோ இந்தியாவில் மறைபோத பணி செய்து அங்கே தன்னுடைய உயிரை துறப்பதற்கு தனது கனவு லட்சியம் என்று சொல்லி மறுத்துவிட்டார். சில நாட்கள் போர்ச்சுகலில் இருந்து அருளானந்தர் மீண்டுமாக 1690 ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பினார். இந்தியாவிற்கு வந்த அருளானந்தர் மீண்டுமாக ராமநாதபுரம் பகுதியில் தன்னுடைய மறைபோத பணி இன்னும் சிறப்பாக செய்ய தொடங்கினார். அப்போது தடியத்தேவ என்னும் குறுநில மன்னன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான். அவனுக்கு எத்தனையோ வைத்தியர்கள் வந்து சிகிச்சை அளித்தும் அவனுடைய நோய் நீங்கவில்லை. இந்த நேரத்தில் அவன் அருளானந்தரை குறித்தும் அவரால் நடக்கும் புதுமைகளை குறித்தும் கேள்விப்பட்டான். எனவே அவன் அருளானந்தரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து ஜெபிக்க சொன்னான். அருளானந்த அவனுக்காக இறைவனுடன் ஜெபிக்க தொடங்கினார். அற்புதமாக அவனிடமிருந்த நோய் அவனை விட்டு விலகியது. இதனால் அவன் அருளானந்தரிடமிருந்து திருமுழுக்கு பெற்றான். அவன் திருமுழுக்கு பெற்ற பிறகு கிறிஸ்துவின் போதனைகளை குறித்து இன்னும் அறிய தொடங்கினான். அவன் 5 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் போதனைகளை கேட்ட பிறகு அவன் தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் தன்னோடு வைத்துக்கொண்டு மற்ற 4 பேரையும் அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். தடியத்தேவரால் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட 4 மனைவியருள் ஒருவர் மன்னர் சேதுபதியின் சகோதரி. இச்செய்தி கேட்டு மன்னன் சேதுபதி சீற்றம் கொண்டான். அவன் கூலி ஆட்களை வைத்து இப்பிரச்சனை காரணமாகிய அருளானந்தரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார். 1693 ஆண்டு தொடக்கத்தில் மன்னன் சேதுபதி அருளானந்தரை கைது செய்து பலவாறாக சித்திரவதை செய்தார். பாலுங்கிணற்றில் தலைகீழாக இறக்கினார். பாறையில் உருட்டிவிட்டார். இப்படியாக அருளானந்தரை பல்வேறு விதங்களில் சித்திரவதை செய்தார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அருளானந்தரை ஓரியூருக்கு இழுத்து சென்றவர் அங்கே ஒரு கழுமரத்தில் ஏற்றி தலையையும் கைகளையும் கால்களையும் துண்டித்தான். இதனால் அருளானந்த ஓரியூர் மண்ணிலே ஆண்டவர் இயேசுக்காக மறைசாட்சியாக உயிர் துறந்தார். அருளானந்த இறந்த பிறகு 7 நாட்கள் தொடர்ந்து அவ்வூரில் மழை பெய்தது. இத்தனைக்கு அது கோடை காலம். அருளானந்த மறைசாட்சியாக உயிர் நீத்த செய்தியை கேள்விப்பட்ட போர்ச்சுகலில் இருந்த அவருடைய அன்னை மிகவும் வருந்தி துக்கம் கொண்டாடுவோருக்கான ஆடையை உடுத்தினார். ஆனால் அருளானந்தர் நெருங்கிய நண்பரான 2ஆம் பெட்ரோ இது துக்கப்பட வேண்டிய காரியம் கிடையாது, மகிழ்ந்து இருக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி அந்த அன்னைக்கு அரசிக்கு உரிய ஆடை அணிவித்து அவரை சிறப்பு செய்தார். மரவ நாட்டு மாணிக்கம் என அன்போடு அழைக்கப்படும் தூய அருளானந்தரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக நற்செய்திக்காக உயிர் துறத்தல். அந்த பணியை நாம் உள்ளன்போடு செயல்படுத்துவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு தூய்மையும் நேர்மையும் கொண்ட வாழ்வாக உள்ளதா? நான் சூழலை உணர்ந்து நற்செய்தி பணி செய்கின்றேனா? நீதியை உண்மையை நிலைநாட்ட என்னையே இழக்க தயாராக இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது வாழ்வு தூய்மையும் நேர்மையும் கொண்ட வாழ்வாக திகழவும் நாங்கள் அனைவரும் சூழலை உணர்ந்து நற்செய்தி பணி செய்யவும் நீதியை உண்மையை நிலைநாட்ட எங்களையே முழுமையாக கையளிக்கவும் வரம் தாரும். ஆமேன்.